ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சப்பாத்தி, ரோட்டி இல்லைன்னா புலாவ், இது எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ், குயிக் அண்ட் ஈஸி இன்ஸ்டன்ட் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 6 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டுருங்க. 1/2 லெமன் சைஸில் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். கொடமிளகாய் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மசாலால பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 6 to 7 முந்திரி, அது கூட 1 ஸ்பூன் கசகசா, ரெண்டையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுருங்க. கடாயை மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயை ஓப்பன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். மறுபடியும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல பன்னீர் குக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. லாஸ்டா கசூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனான பன்னீர் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.